Namaskaram everyone. Om Namah Shivaya. I'm very glad to welcome Dr. Arvind Subramaniam, who's a Satha expert, and he has been studying for the past 22 years and published more than 10 books. 30 and it is not 30. Wow. I don't know where we got the wrong number. Maybe the website needed to be updated. Yes. So I think it is those may not be enough to really tell how much depth he knows. Anyone who watched his videos on YouTube about the interviews he has given, the amount of depth of knowledge, not only from himself, but also the parampara. I think he has come from a lineage of Ayyappa Swami, devotees for generations. So I think that, wisdom and knowledge also, is important. And we are very pleased to welcome, Shasta Arvind Subramaniam to Washington Hindu Temple. And, we would also acknowledge at the end all those who helped. So I'd like to, thank all of you for making it here. And let's get started. I don't want to take much time. And I would like to hear more from Dr. Arvind Subramaniam. Please continue. Thank you. Swami Prataಪ ವ್ಯಾಘ್ರಾದಿರೂಢ ಶಿಪ್ರ ಪ್ರಸಾದಿ ಭಗವಾನಯ್ಯನಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಯೇ ಶ್ರೀಂಕಾರನಾದಮಯಂ ಭೂಕಾವಿನ್ ಮಧ್ಯಮದಿಲ್ ಓಂಕಾರ ರೂಪಿ ಭಗವಾನಯ್ಯನಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಯೇ ಕೀರ್ತಿ ಪ್ರಚಂಡ ಭಾನು ವಾಂಛಿತ ಕಾಮಧೇನು ಸೋಮಶೇಖರ ಸೋನು ಅಯ್ಯನಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಯೇ தஞ்சமென்பார் மனதஞ்சலம் தீர்த்தருளும் வஞ்சிமலை மகாராஜன் மிஞ்சு புகழ் குளத்தூரான் நஞ்சுண்டார் வரமகனையனையப்ப சுவாமியே வராங்குசௌபாசமபீதி முத்ராம் கரைர்வஹந்தீம் கமலாசனஸ்தாம் பாலார்க்க கோடி பிரதிபாம் திரிநேத்ராம் வஜேஹமாத்யாம் புவனேஸ்வரீம் தாம் கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் சேஷாத்ரிநாதகுரும் வந்தே பிரம்மீபூதம் ஜகத்குரும் ஸ்ரீகாந்தோ மாதுரோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவதம் வந்தே குஞ்சரானனம் சாந்தம் சாரதச்சந்திரகாந்திதவளம் சந்திராபிராமானனம் சந்திரார்கோபமகாந்தகுண்டலதரம் சந்திராவதாந்தாம் சுகம் வீணாம் புஸ்தகம் அக்ஷசூத்திரவலயம் வியாக்கியானமுத்ராம் கரைः விப்ராணம் கலையே சதா ஹிருதி மகாசாஸ்தாசு வாக்சித்தயே தேஜோமண்டலமத்யகம் திரிநயனம் திவ்யாம்பராலங்கிருதம் தேவம் புஷ்பசரேக்ஷுகார்முகலசன் மாணிக்யபாத்ராபயம் விப்ராணம் கரபங்கஜைः மதகஜஸ்கந்தாதிரூಢம் விபும் சாஸ்தாரம் சரணம் விரஜாமி சததம் த்ரைலோக்யசம்மோகனம் கல்ஹாரோஜ்வலநீலகுந்தலவரம் காலாம்புதశ్యాமளம் கற்பூராகலிதாவிராமவபுஷம் காந்தேந்துவிவானனம் श्रीदण्डाङ्कुशपाशशूलविलसत्पाणिं मधां तद्विपारूढं शत्रुविमर्दनं मृतिमहाशास्तारमाद्यं भजे आश्यामकोमलविशालदनं विचित्रं वासोऽवसानमरुणोद्बलदामहस्तम् उत्तुङ्गरत्नमकुटं कुटिलाग्रकेशं शास्तारमिष्टवरदं शरणं प्रपद्ये எல்லாமல்ல சத்குருநாதருடைய அனுகிரகத்தினாலே இந்த ஒரு மகத்தான சன்னிதானத்தில் கலியுகவரதன் ஐயப்பன் அப்படிங்கிற தலைப்பில் பகவானுடைய பிரபாவத்தை பார்க்கறதுக்கு இருக்கும். இந்த சந்நிதியே ஒரு ஆனந்தமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அங்க பகவான் சன்னிதானத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னார். நான் அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். திரையம்பகபுராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். இந்த ஸ்லோகம் பண்ணினவர் உபன்யாச சக்கரவர்த்தி அனந்தநாத தீட்சிதர். திரையம்பகபுராதீசம் கணாதிப சமன்விதம். திரையம்பகபுரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் இருக்கிற சாஸ்தாவை பற்றின ஒரு ஸ்லோகம் இது. திரையம்பகபுராதீசம் கணாதிப சமன்விதம். மகாகணபதிக்கு துல்லியமாக இருக்கக்கூடியவர். கஜாரூடமஹம் வந்தே, யானை மேலே சுவாமி வர்றார். இந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு அதோட சம்பந்திச்சு வருது. இந்த ஸ்லோகம் சொல்லும்போது திரையம்பகபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் நடந்த ஒரு
மகாத்மியத்தில் இருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு கலியுக வரதுன்னு தொடங்கியிருக்கோமே. ஸோ கலியுகத்தில் நடந்த ஒரு சரித்திரம். இன்னைக்கு சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி பாரத பூமியில் அப்பைய தீட்சித்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் அவதாரம் பண்ணுறார். சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அம்சம் கொண்டவராக சிவ ஆகமங்களை பற்றி அவ்வளோ எழுதியிருக்கார், அம்பாளை பற்றி எவ்வளோ எழுதியிருக்கார், மகாவிஷ்ணு பற்றி எவ்வளோ எழுதியிருக்கார். அவர் தேவதாமூர்த்திகளுடைய பிரபாவங்கள் எல்லாம் பற்றி எழுதுறது. அதில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரத்னத்திரய பரீட்சான்னு ஒன்று எழுதுறார். தேவதைகள் நிறைய தேவதைகள் இருக்குது. இந்த கோயிலே வரும் இத்தனை தேவதாமூர்த்திகள் இருக்குது. அதில் யார் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்காருன்னு பார்த்து அவர் ஒரு கிரந்தம் எழுதுகிறார். அந்த கிரந்தம் வந்து இட் இஸ் கால்ட் ரத்னத்திரய பரீட்சா. அதில் 3 தேவதைகளை ரத்னத்திரயங்களாக சொல்கிறார். யாரெல்லாம் அப்படின்னா பரமேஸ்வரன், மகாவிஷ்ணு, அம்பாள். 3 பேருமே இங்கே இருக்காங்க. 3 பேருமே பிரதான மூர்த்திகளாக இருக்காங்க. அதுதான் விசேஷம். ரத்னத்திரய பரீட்சான்னு அந்த புஸ்தகத்தில் சொல்கிறார். அவர் எப்பேற்பட்ட பக்தர் அப்படின்னா, அவருக்கு ஒரு சமயம் ஒரு சம்சயம் வருது. நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம், பக்தி பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். இது நிஜமாவே ஆத்மார்த்தமாக பண்ணுறோமா இல்லை அடுத்தவனுக்கு வேண்டி பண்ணுறோமா? பல நேரங்கள் நம்ம அப்படி தானே பண்ணுறோம். யாராவது நம்முடைய கெஸ்ட்டு வரா அப்படின்னா அன்றைக்கி தான் பூஜை ரூமெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணுவோம். அது வரைக்கும் சுவாமி அங்கே இல்லையா? அன்றைக்கி என்றைக்குமே சுவாமி அங்கே இருக்காருங்கிற விசுவாசம் வேணும். யாராவது வந்தால் மட்டும்தான் க்ளீன் பண்ணுறோம். அப்போ அது வரைக்கும் குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ தான் கோலம் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்சயம் அவருக்கு வருது. நம்முடைய பக்தி நிஜமான பக்தியா அடுத்த வாழ்க்காக பண்ணக்கூடிய பக்தியா அப்படிங்கிற சம்சயம் வருது. அப்போ தன்னுடைய சிஷ்யர்களை கூப்பிட்டு சொல்கிறார், நான் உங்களுக்கு இந்த ஊமத்தை விதையை வச்சுருக்கேன், இதை சாப்பிட்டா பைத்தியம் பிடிச்சிடும், எனக்கு ஐ கெட் மேட். அப்போ நான் என்ன உளறேங்கிறத எழுதணும். ஏன்னா நம்மளை மறந்த ஸ்திதியில் அப்போ என்ன நம்ம பேசுகிறோமோ அதுதான் சத்தியம். சாதாரணமாக பேசுறது வேற, நம்மளை மறந்து என்ன வார்த்தை வாயில வருதோ அதான் சத்தியமாக இருக்கும். அப்போ அதை அந்த டெஸ்ட் அவருக்கே பண்ணிக்கிறேன், என்னோட பக்தி நிஜமா அப்படிங்கிறதுக்காக தூமத்தை விதையை குடிச்சிடுறேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், நான் என்னெல்லாம் சொல்கிறேங்கிறது எழுதுங்க. இங்கே ஒரு மாற்று மருந்து வச்சுருக்கேன், ஒரு முகூர்த்த காலம் ஆனதுக்கப்புறம் இந்த மருந்து எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு சரியாக போயிடும். ஐ ஷுட் டெஸ்ட் மை செல்ஃப். தூமத்தை விதையை கொடுத்துட்றான், அவருக்கு பைத்தியம் பிடிச்சிடுறது. அப்புறம் என்னெல்லாமோ சொல்கிறதெல்லாம் எழுதுறான். அதுக்கப்புறம் மாற்று மருந்து கொடுக்குறா, சரியாக போயிடுது. அந்த நேரத்தில் இந்த உன்மத்தமாக இருந்த ஸ்திதியில் அவர் சொன்னது என்னது அப்படின்னா, பரமேஸ்வரன் பேரில் உள்ள ஒரு ஸ்துதி, உன்மத்த பஞ்சாசத்தினே பேர். 51 ஸ்லோகாஸ் டாக்கிங் அபவுட் லார்ட் பரமேஸ்வரா when he was mad. அப்பேற்பட்ட பக்தர். அவர் என்ன ஆகுது, ஒரு சமயம் தஞ்சாவூர் ஜில்லாவை போகிறார். அப்போ அங்கே நரசிம்ம பூபாலன்னு சொல்லக்கூடிய ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த அப்பைய தீட்சிதர் ஒரு பெரிய மகான் வந்திருக்காருன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு அவரோட க்ஷேத்திர தரிசனம் பண்ணணும். எங்கே இருக்கிற எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போகிறோம். நான் முந்தானத்துக்கு சொன்ன மாதிரி, when you go to a temple, we always go with an agenda. And each temple or each deity is having 4 type of customers னு சொன்னேன் நான். We come with a business motive even to the temple. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அதில் 4வது கேட்டகரி சொன்னேன் இல்லையா, ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. 4 கேட்டகரி. இந்த கடைசி கேட்டகரியாக இருக்கக்கூடிய ஒரு ஞானி, அந்த ஞானியாக இருக்கிறவன் வரத்துக்காக பகவான் காத்துட்டு இருக்கான். அப்போ ஞானிகளோட நம்ம போடுவோம் க்ஷேத்திர தரிசனத்துக்கு. நம்ம போகிறோம். நம்ம ஃபஸ்ட் நான் சொன்னது போல ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆர்த்தி. எந்த சுவாமி ஆனாலும் பரவாயில்ல, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லா நாளும் ஒரு எவ்ரி டே ஆஃப் தி வீக் ஒரு டேட்டி. ஏதாவது சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணால் ஓகே அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. அர்த்தார்த்தி டு மேக் இஸ் லைஃப் பெட்டர், அதுக்காக சுவாமியை பூஜை பண்ணுறது. இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டராக இருக்கணும். அதுக்காக யாரும் சொல்லியிருக்கா, இங்கே போய் துர்கைக்கு வழக்கு போட்டேன்னா உனக்கு சீக்கிரம் நல்லது நடக்கும். ரைட், ரெடி. 3வது ஜிக்ஞாசு, பகவானுக்காக பக்தி பண்ணக்கூடியவன். இப்போ கோவிலில் வந்து கேட்பார்ல சில பேர், ஒரு கோவிலில் இந்த மாதிரி அர்ச்சக சுவாமி இப்போ 2 பேர் இருக்கா. ஒருத்தர் கோவில் வந்து சொல்கிறார், என் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க, உங்கள் பேரில் எழுதியிருந்தா கொடுங்கோ பண்ணுறேன்னு, உங்கள் பேரில் அஷ்டோத்தரம் இருந்ததுன்னா கொடுங்கோ அர்ச்சனை பண்ணுறேன்.
நம்ம பேரில் அர்ச்சனை பண்ண முடியாது, நம்ம பேரில் சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ண முடியும். அப்படி இல்லாமல் பகவானை பகவானுக்காக அர்ப்பணிக்க தரிசிக்கக்கூடியவன், அனுபவிக்கக்கூடியவன் ஜிக்யாசு. நாலாவதா இருக்கிற ஞானின்னு சொன்னேன். இந்த நாலாவதா இருக்கிற ஞானி எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. ஜிக்யாசுக்காவது பகவானை தரிசனம் பண்ணி ஆனந்திக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு, ஞானிக்கு அதுவும் கிடையாது. பகவான் எதிர்பார்த்துட்டு இருக்கானா, இந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பெரியோர்களோட கஷேத்திர தரிசனம் பண்ணணும். இப்போ சபரிமலை யாத்திரையும் நம்ம ஒரு குருவோட தான் போகணும். குரு இல்லாமல் சபரிமலை யாத்திரை கிடையாது. ஏன் மகான்களோட போகணும் அப்படின்னா, பகவான் சில நேரங்களில் அவருக்கும் நிறைய ஜோலி இருக்கும். அதனால் எங்கேயாவது சஞ்சாரம் பண்ண போயிருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு ஞானி வந்திருக்கும் போது அவர் கிளம்பி வந்துருவாங்க. இங்கே இப்போ அவரு கூட நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்காகவாது நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். திருமுறைகளில் சொல்லுவாங்க, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விழைகின்றேன்னு சொல்லி நிறைய பக்தால் வந்திருக்கா. நான் பக்தன் கிடையாது, ஒரு ஆக்டர். நானும் பக்தன் மாதிரி வேஷம் போட்டு குரூப்பாக வந்தால் அட்லீஸ்ட் எல்லாரையும் பார்க்கும்போது என்னையும் பார்க்க மாட்டியா அப்படின்னு பகவான் பரமேஸ்வரனை கேட்குற மாதிரி பகவான் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மகான்களோட கஷேத்திர தரிசனம் பண்ணணும்னு இந்த ராஜாவுக்கு ஆசை. இப்போ ராஜா சொல்கிறான், நீ எவ்வளோ பெரிய மகான் வந்திருக்கேன், நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கிற நிறைய கஷேத்திரங்களை தரிசனம் பண்ணுவோம், போகலாம் அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த கஷேத்திரத்தை அந்த ராஜாவுக்கு ஒரு ராஜகுரு இருக்கு. அவருக்கு he was somewhat offended. எதனால அப்படின்னா, நம்ம ராஜகுரு இருக்கோம், நம்மளை எல்லாரும் மரியாதை கொடுத்துருக்கோம், புதுசாக ஒருத்தன் வந்திருக்கானே ரொம்ப ராஜா அவன்கிட்ட போகிறாங்க. ஞானிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பொறாமை இருக்காது, ஜெலசி இருக்காது. ஆனால் கொஞ்சம் அது குறைவாக இருக்கிறவளுக்கு ஞானம் குறைவாக இருக்கிறவளுக்கு தன்னுடைய இன்செக்யூர் ஃபீலிங், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய ஸ்தானம் பறிபோயிடுமோ, இன்னொருத்தர் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம். நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா அந்த பயம் வராது. இவருக்கு அந்த ஒரு கோபம் வர்றது, ஜெலசி வர்றது எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரெண்டு பேருமா எல்லாருமா கூட்டிட்டு ராஜா போகிறான். ஒரு க்ஷேத்திரமா தரிசனம் பண்ணும்போது திரையம்பகபுரத்துக்கு வரான். திரையம்பகபுரம்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்துக்கு வருவது உங்கள் சாஸ்தாவுடைய கோலம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. எப்படி இருக்குன்னா, பகவான் அங்கே இப்படி மூக்கு மேலே விரலை வச்சுன்னு உட்காந்துருக்காரு சாஸ்தா. இப்போ இதில் ராஜா கேட்குறான், நான் ஒரு கோவிலுக்கு போனால் அந்த கோவிலுடைய மகாத்மியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த கோவிலுடைய விசேஷம் என்னன்னு தெரிஞ்சுட்டு போய் தரிசனம் பண்ணணும். ஒரு கோவில் பார்த்தாலும் போகணும். நம்ம டூர் கிளம்புறோம்னு சொல்லி 27 கோவில் ஒரு நாளைக்கு வச்சுருப்போம் லிஸ்ட்டு. ஒரு கோவில் கூட ஒழுங்காக பார்க்க மாட்டோம். இப்போ அண்ணாக்கு தெரியும், இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் ஜில்லாவில் நவகிரக கோவில் சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். அது இப்போ அவரோட கோவில் தான் கூட்டம் ஜாஸ்தி. திருநள்ளாறுலாம் அந்த 9 கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம சுவாமியை அன்புனால போகிறதில்ல, பயத்தினால தான் போகிறோம். பகவானை பிரேமையினால நம்ம வசப்படுத்தணும். பகவானை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம சின்ன குழந்தைலேருந்து என்ன சொல்கிறோம், குழந்தை தப்பு பண்ணி தான் அம்மாச்சி கண்ணை ஊற்றிடும் வரும். இப்படி ஆரம்பிச்சா ஒரு குழந்தைல எங்கேருந்து பிரேமம் வரும்? இப்போ ஒரு கோவில் பார்த்தாலும் அந்த கோவிலுடைய மகாத்மியம் என்ன, அங்களுடைய தீர்த்தம் என்ன, அங்கே இந்த விசேஷம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது நம்ம அதை பூர்ணமாக உள்வாங்கிக்க முடியும். நம்ம வாட்டுக்கு லிஸ்ட்டை வச்சுன்னு 27 கோவில் ஒரு முதல் கோவில் போன உடனே ப்ளீஸ் ஆல்ரெடி 3:30, அடுத்த கோவில் 4 o'clock சாத்திடுவா, சீக்கிரம் கமான். இப்போ நீ உங்கள் நினைவு யூ ஆர் நாட் ப்ரெசென்ட் ஹியர், ஃபிசிக்கலி ப்ரெசென்ட், பட் யுவர் மைண்ட் இஸ் த நெக்ஸ்ட் டெம்பிள். அங்கே என்ன இருக்குங்கிறே தெரியாது. ஆனால் ஃபோட்டோ எடுத்துன்னு ஒரு ரூமாக இருக்கும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் கேட்பான், அந்த கோவில் போனேன், ஃபோட்டோ பார்த்து சொல்றேன். இப்படி தானே போகிறோம். இப்போது பெரியோர்கள் இடத்துல மகான்கள் கூட கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலுடைய மகாத்மியம் என்ன, அங்கே போனால் என்ன சன்னதி பார்க்கணும், அங்கே என்னெல்லாம் விசேஷம், இந்த சன்னதியோட விசேஷம் என்ன, சுவாமியோட விசேஷம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுன்னு தரிசனம் பண்ணணும். அது தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த கோவிலோட போகிற பர்பஸ் நமக்கு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சாஸ்தாவை பார்த்தோன்னே ஒரு ஒரே ஆச்சரியம், பகவான் சாஸ்தா இப்படி இருக்காரு, மூக்கில் வரல வச்சுருக்காரு, இதுக்கு காரணம் என்ன யாருக்கும் தெரியல. அப்போ ஊரில் இருக்கிற பெரியவர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறேன். நான் சொன்னேன், இல்லை எங்களுடைய மூதாதையர்கள் எத்தனையோ ஜென்ரேஷன்ஸுக்கு முன்னாடி, தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தபோது தே ஹேட் அ விஷன், பகவானோட தரிசனம் கிடைக்கிறது. அப்போ இந்த சாஸ்தா ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்காரு, சிந்தனை பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரியான ஒரு தரிசனம் அவளுக்கு கிடைக்கிறது. இப்போ அந்த ஸ்வரூபத்திலேயே பகவான் சிந்தனை பண்ணுற ஸ்வரூபத்திலேயே விக்கிரகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு உத்தரவாயிடுத்து. இப்போ என்ன சிந்தனை பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியல. பகவான் என்ன சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. அப்போ என்ன சொல்லிட்டா எங்கள் பெரியவாள்லாம், கோவில் இப்படியே இருக்கட்டும்,
எப்பயாவது ஒரு மகாபுருஷர் வருவர். அந்த மகாபுருஷர் வந்து என்னைக்கு பகவான் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்காருங்கிற உண்மையான காரணத்தை யாரு சொல்றாளோ அன்னைக்கு பகவானோட கை இப்படி மூக்குல இருந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிற கை சாதாரணமா மாறிடும் அப்படிங்கிறது. திரையம்பகபுரம்ங்கிற ஊர்ல இது நடக்கிறது. யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்போ அந்த ராஜா சொல்றான், பேர்பட்ட ஆச்சரியமா இருக்கேன், இது என்ன காரணம்னு யாருக்கு தெரியும்? எனக்கு வந்து ஒரு பாக்கியம் இருக்கு. நான் இவ்வளோ பெரிய மகான்களெல்லாம் கூட்டி இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். என்னுடைய குரு ராஜகுரு இருக்கார், தாத்தாச்சாரியார்னு சொல்லக்கூடிய ராஜகுரு இருக்கார், மகானா இருக்கக்கூடிய அப்பய தீட்சிதர் இருக்கார். நீங்கள்லாம் வந்திருக்கேன், நீங்க யாராவது சொல்லுங்க அந்த காரணம் என்னன்னு. பகவான் கையை எடுக்கட்டும், அந்த காரணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ இவருக்கு ஒரே குஷி ஆயிடுது. யாருக்கு? இந்த ராஜகுருவுக்கு. மகான்னு சொல்லிட்டாளே. மகான்கள் தங்களை மகான்னு சொல்லிக்க மாட்டான். ஆனால் இவர் மகான்னு சொன்னோடனே இவர் சந்தோஷமாயிடுது. நான் சொல்கிறேன் காரணத்தை அப்படிங்கிற சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். அந்த ஸ்லோகம் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, சாஸ்தாவே சொல்லும்படியான ஒரு ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் பர்சனாக சாஸ்தாவே அவர் ஒன்று சொல்கிறான்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்கிறார். விஷ்ணோ சுதோகம் விதினா சமோகம் தன்யஸ்ததோகம் சுரசேவிதோகம் ததாபி பூதேஷ சுதோகம் இது சிந்தையதி சாஸ்தா. அவருக்கு வந்து சிவ விஷ்ணுவிட்ட பேதம் இருக்கு. அதாவது ஒரு தேவதை வசதி, ஒரு தேவதை தாழ்த்திங்கிற மாதிரியான எண்ணம். அவாவாளுக்கு அவாவ இஷ்ட தெய்வதை வசதி, அப்படிதான் நம்ம வச்சுக்கணும் எப்பயுமே. நமக்கு இஷ்ட தேவதை பிடிக்குங்கிறதுக்கு இன்னொரு தேவதை தாழ்த்தி சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் அவரவர்களுக்கு இஷ்ட தேவதை உண்டு. இப்போ எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கும், எங்கள் மாமாவையும் பிடிக்கும். அவர் மாமாவுக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆனால் யாரும் அப்பா அம்மா ஆக முடியாது. அந்த ஸ்தானம் வேறு. அது மாதிரி தான் நம்ம தேவதைகள்லையும் வச்சுக்கணும். ஒழிஞ்சு நமக்கு ஒரு தேவதை பிடிக்கிறதுங்கிறது கூட இன்னொரு தேவத்தை தாழ்த்தி சொல்லக்கூடாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரா அந்த ஸ்லோகத்தில்? விஷ்ணு சுதோகம் சாஸ்தாவே சொல்கிறார், நான் விஷ்ணுவுடைய புத்திரன். விதினா சமோகம், நான் விதின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு சமமானவன். பிரம்மாவும் விஷ்ணுவுக்கு ஒரு புத்திரனா இருக்கார். அதனால நானும் பிரம்மாவுக்கு சமமாக இருக்க வேண்டியது. தன்யஸ்தோகம், அதனால என்ன பெருமையோட சுரசேவித்தோகம், தேவர்களெல்லாம் என்னை பூஜை பண்ணுறான். இவ்வளோ பெருமையுடையவனா நான் இருக்கேன். ஆனால் என் தலையில் எடுத்து நான் விஷ்ணுவுக்கு மட்டும் இல்லை சிவனுக்கும் பிள்ளையா போயிட்டேன். அவருக்கு சிவனை மட்டமாக சொல்கிறார். சிவனுக்கும் பிள்ளையா போயிட்ட காரணத்தினால இந்த பூத கடங்கள்லாம் சுற்றி உட்கார்ந்துருக்க முடியாது, என்னோட தலையில் எடுத்து ஆயிடுத்தேன்னு சாஸ்தா கவலைப்பட்டு யோசனை பண்ணுறாருன்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். தன்னுடைய சொந்த பிதாவை வந்து ஒருத்தர் குறவா சொன்னால் யாருக்காவது பிடிக்குமா? அதனால் பகவான் ஒரு ரியாக்ஷனுமே வரல. இவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, சுவாமி கை எடுப்பர்னு ஒன்றுமே எடுக்கலை. ஒரே அவமானமாக போயிடுது. அடுத்து அவர் சொல்கிறார், அவர் சொன்னார் ஒன்றும் சம்பவம் நடக்கலை, நீங்கள் சொல்லும்போது சொல்லி அப்பயே தீட்சிதத்தை கேட்குறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் சாஸ்தாவின் இடத்துல. ஏன்னா இது வந்து ஒரு தேவ ரகசியம். நீங்கள் யோசனை பண்ணுறது அப்படிங்கிறது அது என்னதுன்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி மனுஷனான எனக்கு கிடையாது. அது நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட முதல்ல பிரார்த்தனை பண்ணி என்னோட அபீஷ்டங்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கன்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் வினயத்தோட பவ்யத்தோட அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அவரும் என்ன பண்ணுறாருன்னா சாஸ்தாவே சொல்கிற மாதிரி சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தை. அம்பேதி கௌரி மகமாஹ்வயாமி பத்னிய பிதுர்மாதர ஏவ சர்வா கதம் நு லக்ஷ்மி மிதி சிந்தையந்தம் சாஸ்தாரமீடே சகலார்த்த சித்தி. சாஸ்தாரமீடே சகலார்த்த சித்தி அப்படிதான் முடிக்கிறார். இந்த சாஸ்தா என்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கட்டும். எந்த சாஸ்தா? அம்பேதி கௌரி மகமாஹ்வயாமி. பகவான் சொல்கிறான், நான் கைலாசத்துக்கு போகிறேன். கைலாசத்தில் இருக்கும்போது அங்கே என்னுடைய அப்பாவான பரமேஸ்வரன் இருக்கார், கூட கௌரியான அம்மா இருக்கான். நான் அவளை வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுவேன். அம்பா இது கௌரி அகம் ஆஹ்வயாமி. வாய் நிறைய அம்மானு கூப்பிடுவேன். ஏன்னா பத்னி பிதுர் மாதர ஏவ சர்வா, அப்பாவுக்கு எத்தனை பத்னி இருந்தாலும் எல்லாருக்கும் அம்மா ஸ்தானம் தான். ஏன்னா அவர் ஹரிஹர சுதன் இல்லையா? ஹரிஹர சுதனா இருக்கும்போது அவருக்கு அப்பா பரமேஸ்வரன், அம்மா விஷ்ணு. ஆனால் இங்கே பார்வதி என்னுடைய அம்மா தான். அவளை அம்மானு கூப்பிட்டுருவேன். அம்பேதி கௌரி மகமாஹ்வயாமி பத்னி பிதுர் மாதர ஏவ சர்வா. அப்புறம் நான் வைகுண்டத்துக்கு போகிறேன். அங்கே மகாவிஷ்ணு இருக்கார், கூடவே லக்ஷ்மி இருக்கா. கதந்து லக்ஷ்மி மிதி சிந்தையந்தம், அவளை நான் என்ன சொல்லி கூப்பிடுறது? ஏன்னா அம்மாவுடைய மனைவின்னு ஒரு உறவு கிடையாது. அம்மாவுடைய மனைவிக்கு என்ன உறவு பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னு சொல்லி சாஸ்தா யோசனை பண்ணிட்டு இருக்காரு அந்த ஸ்லோகத்தும். அப்படிப்பட்ட சாஸ்தா என்னுடைய அபீஷ்டங்களை நிறைவேற்றி கொடுக்கட்டும்னு அவர் சொன்ன உடனே ஆஹான்னு சிரிப்பு சத்தம் கேட்கறது. பகவான் தன்னுடைய மூக்கில் இருந்த விரலை எடுத்து பாக்கி எல்லா கோல்களையும் இருக்கும்படி கையில் புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கிற ரூபத்துக்கு மாறிட்டான். அப்போ வினயத்தோடு அப்பய தீட்சிதர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணின காரணத்தினால ஒரு அதிசயத்தை பகவான் நடத்தின. அப்படி ஒரு க்ஷேத்திரம் அது
திரையம்பகபுரம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம். அதுதான் அந்த ஸ்லோகம் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. திரையம்பகபுராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாரூடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். ஏன்னா அதிசயங்கள் எப்பயோ நடக்கிறதுங்கிறது இல்லை. சாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் பிரத்யக்ஷம் து கலவு கலவு சாஸ்திர விநாயகம்னு சொல்லும்படி இந்த கலியுகத்தின் தேவதையாக சாஸ்தா இருக்கார். இது அப்பைதீஸ்வருடைய காலத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சமாச்சாரம். அப்படி இந்த கலியுகத்தில் சாஸ்தா எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்திகிட்டே தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே கலியுகத்துடைய பிரபாவத்தை பார்த்தோம் உதாரணத்துக்கு ஆரம்பிச்ச போது. ஏன்னா எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாத ஒரு காலம். மகாபாரதம் யுத்தம் நடக்கிறது முடிஞ்சு இவாளெல்லாம் ஜெயிச்சுட்டா பாண்டவர்கள்லாம். தர்மபுத்திரன்னே பேர் யுதிஷ்டனுக்கு. அவன் சபையில் ராஜாவாக உட்காந்துருக்கான். இப்போ ஒரு கேஸ் வருது அவனுக்கு. ராஜாட்ட விசாரணைக்கு ஒரு கேஸ் வருது. என்ன அப்படின்னா 2 பேர் வந்துருக்கான். என்னடா கேஸ் அப்படின்னா, இவன் ஒருத்தன் இடத்த விற்றுருக்கான் இன்னொருத்தனுக்கு. ஒருத்தன் தன்னோட இடத்த இன்னொரு நபருக்கு விற்றுருக்கான். இந்த வாங்கினவன் அந்த இடத்த தோண்டி பார்த்தபோது உள்ளுக்குள்ள புதையல் பானை கிடைக்கிறது. இப்போ என்ன கேஸ் அப்படின்னா, அவன் சொல்கிறான் நான் இடத்த அவனுக்கு கொடுத்துட்டேன். இப்போ இடத்த எப்போ நான் கொடுத்துட்டேனோ அதில் இருக்கிற பொருள் இல்லாமல் அவனுக்கு தான் சொந்தம். அதனால் இந்த புதையல் பானை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான் அவன். வாங்கினவன் சொல்கிறான் இல்லை நான் இடத்துக்கு மட்டும் தான் கிரயம் பண்ணியிருக்கேன். இது உள்ளே இருக்கிற புதையல் பானையெல்லாம் அவனுடைய அப்பா அம்மா அவனுடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா காலத்தில் தன்னுடைய வருங்கால சந்ததியருக்கு பிரயோஜனப்படணும்னு உள்ளே வச்சிருக்கா. அதனால் அது அவனுக்கு தான் சேரணும். இப்போ வாங்கிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு கேஸ். எப்படி இருக்கு வருது? ஜனங்கள் எவ்வளோ தர்மிஷ்டார்களாக இருந்திருக்கா அந்த காலத்தில். இவன் சொல்கிறான் இல்லை இடத்த கொடுத்தா அதில் இருக்கிறது அவனுக்கு தான் சொந்தங்கிறான். அவன் வித்தவன். வாங்கினவன் சொன்னால் நான் இடத்த மட்டும் தான் வாங்கியிருக்கேன், அதில் உள்ள விஷயங்கள் அவனுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் கிடையாது, அவனுக்கு உரியவனுக்கு தான் கொடுக்கணும். ஆச்சரியப்பட்டு போனார் தர்மபுத்திரர். இப்படியும் ஜனங்கள் இருக்கலாம். சரி, எனக்கு நிறைய அலுவல்கள் இருக்கு, இது உடனடியாக விசாரிச்சு சொல்லக்கூடிய சூழ்நிலையில நான் இல்லை, 1 மாதம் கழிச்சு வாங்கும் அப்படின்னு. 1 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த விசாரணைக்கு அந்த இது வரும்போது மறுபடியும் கூட்டின்னு வராங்க. சரி, எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, என்ன விஷயம்னு மறந்து போயிடுத்து, மறுபடியும் சொல்லுங்க முதல்லேருந்து. ராஜா இல்லையா டெய்லி பல பேரை பார்க்குறார், பல சம்பவங்கள் நடக்கிறது, எனக்கு மறந்து போயிடுத்து, முதல்லேருந்து சொல்லுங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் என்னோட இடத்த விற்றுருந்தேன், அவனுக்கு இடத்துக்குள்ள ஒரு புதையல் பானை இருந்து கிடச்சிருக்கு, இடத்த விற்றவன் சொல்கிறான், அந்த புதையல் பானை எனக்கு தான் சேரணும், ஏன்னா என்னுடைய கொழுத்தாத்தா தான் அதை புதைச்சி வச்சுருக்கேன். அவன் சொல்கிறான், இல்லை எப்போ அதை வாங்கினவன் சொல்கிறான், எப்போ கொடுத்துட்டானோ இப்போ அதில் கிணறு இருக்குது, அதில் தென்னைமரம் இருக்குது, அதெல்லாம் அதையும் சேர்த்து தானே கொடுத்துருக்கான், அதே மாதிரி உள்ளே கிடைக்கிற வஸ்துவும் எனக்கு தான் கிடைக்கணும், சொந்தம். ராஜா பார்த்தான், பூமிக்கு கீழே எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், கொண்டு வந்து வச்சுட்டு போயிடு. சகாதேவன் எழுந்திருந்தானா, அண்ணா கலியுகம் பிறந்தாச்சு அப்படின்னு. ஜனங்களுடைய புத்தியில் எப்போ மாறுபாடு ஏற்பட்டு போகிறதோ, தர்மம் எப்போ அழியக்கூடிய சூழ்நிலை வந்துருதோ, அதர்மத்தை எவ்வளோ தைரியமா ஒரு சபையில் ஒருத்தன் பேசுறானோ, அப்போ கலியுகம் பிறந்தாச்சு, இனிமே நமக்கு வேலை இல்லை. அதுதான் கலியுடைய பிரபாவம். நமக்கு எது சரி எது கெட்டது நல்லதுன்னு நமக்கே புரிய மாட்டேங்கிறது. பல நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய செயல் நல்லதா கெட்டதா நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு தப்ப சில நேரங்களில் பண்ணிட்டு அதுக்கு ஜஸ்டிஃபை வேற பண்றோம். கேட்டால் இந்த காலம் அப்படித்தானே இருக்கு, அப்படித்தானே பண்ண வேண்டியிருக்குன்னு வேற நம்ம சொல்றோம். அதுதான் கலியுடைய விசேஷம். கலி என்னெல்லாம் பண்ணும்? ஜனங்களை தர்ம வழியிலிருந்து விலக்கும். எவன் தர்மத்தின் வழி நடக்கிறானோ, எவன் சத்தியம் பேசுறானோ அவனுக்கு பழக தெரியாதவன் அப்படின்னு பேர் வரும். லஞ்சம் வாங்கி ஊரை ஏமாத்தி சொத்து சேர்த்தவனை ரொம்ப சாமர்த்தியசாலி நம்மளே சொல்றோம். எதெல்லாம் செய்வதற்கு ஜனங்கள் பயந்தாலோ அதெல்லாம் கொஞ்சமும் பயப்படாமல் பண்ணக்கூடிய ஒரு செயலாக இந்த கலியுகத்தில் ஏற்படுறது. இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நல்லவன் அடுத்த ஜென்ரேஷனை எப்படி வளர்க்குறதுங்கிற கொஸ்டின் வருது. நமக்கு என்ன பயம் வந்துடுதுன்னா, நம்ம ரொம்ப நல்லவனான வளர்த்தோம்னா இட் வில் பிகம் அன்ஃபிட் ஃபார் தி சொசைட்டி. கரப்ஷனே இல்லாமல் ரொம்ப நல்லவனாக இருக்கான், அப்படி குழந்தைய வளர்த்தோம்னா நமக்கே சந்தேகம் வருது வெதர் ஹி வில் பிகம் அன்ஃபிட் ஃபார் தி சொசைட்டி. அதுக்கு அவனை போக்கிரியாகவும் வளர்க்க முடியாது. இதுதான் கலியுகத்துடைய விசேஷம். நமக்கு என்ன பண்றதுன்னு நமக்கே தெரியல.
அண்ட் நம்மளே என்ன பண்ணிடுறோம், ஒரு சந்தர்ப்பங்களில் தர்ம விரோதமான காரியங்களை பண்ணிட்டு அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் செய்கிறோம் நம்மளே. நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்மளே தேவர்களாகவும் நம்மளே அசுரர்களாகவும் இருக்கும். இதுதான் கலியுடைய விசேஷம். அதனால தான் கலியுகத்தில் பகவான் வந்து சம்ஹாரம் பண்ணக்கூடிய அவதாரத்தை எடுத்துக்கல. பாக்கி எல்லா யுகங்கள்லையும் சம்ஹார அவதாரங்கள் உண்டு. கலியுகத்தில் சம்ஹாரம் என்ற அவதாரம் எடுத்தா ஒருத்தர் கூட ஸ்பேர் பண்ண முடியாது. அதனால பகவான் என்ன பண்றான், இந்த கலியுகத்தில் நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கிற அசுரனை அழிக்கிறான், நம்மளை அழிக்கிறது இல்லை. அது ஏன் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒரு பூர்வச்சரித்திரம் இருக்கு. இதுவும் நம்ம இன்னைக்கு பூதநாத உபாக்கியானம் பார்த்தோம். இந்த உபாக்கியானத்திலே அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம் தான் ஏன் கலியுக வரதனாக பகவான் ஆறான் அப்படிங்கிற சரித்திரம். ஒரு சமயம் பகவானுடைய பக்தராக இருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய பக்தராக இருக்கக்கூடிய கௌதம மகர்ஷி, ஏன்னா சாஸ்தா பக்தி என்ன கொடுக்கும் அப்படின்னா பாக்கி எல்லா தேவதைகள் மேலேயும் ஒரு பக்தி இருக்கு. ஆனால் சாஸ்தா பக்தி அவ்வளோ சுலபத்தில் வராது. ஹரிசம்போ சுபுத்திரஸ்ட பூஜைஷா புவி துர்லபா பரமேஸ்வரன் சொல்றார். ஹரிக்கும் சம்புவுக்கும் புத்திரனாக ஜனிச்சிருக்கக்கூடிய இந்த சுவாமி மேல பக்தி எல்லாருக்கும் கிடைச்சிடாது. எவன் பூர்வஜன்ம சுகிருதம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பரமேஸ்வரனுடைய ஸ்டேட்மெண்ட் இது. பரமேஸ்வரன் தன்னுடைய தேவியான பார்வதி இடத்துல சொல்றார் இந்த ஒரு விஷயத்தை. அப்படிப்பட்ட அந்த சுவாமியின் இடத்துல பக்தி ஏற்படுறது அப்படிங்கிறது சுலபமான காரியமாக இல்லை. கௌதம மகர்ஷிக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அவர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டு சாஸ்தாவையும் பூஜை பண்ணிட்டு இருக்கார். இதை அண்டர்லைன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சுவாமி மேல பக்தி இருக்குங்கிற காரணத்துக்காக பண்ண வேண்டிய விஷயங்களை விட்டுருணும். சபரிமலை யாத்திரையிலேயே ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவன் ஒருத்தன் மலைக்கு போகணும் அப்படின்னா தாய் தந்தையர் இடத்துல பர்மிஷன் வாங்கணும். கல்யாணம் ஆனவன் மனைவியின் இடத்துலையும் சேர்த்து பர்மிஷன் வாங்கணும். அப்பதான் மாலை போட்டுக்க முடியும். இப்போ இந்த கடமைகள்லாம் விட்டுட்டு சபரிமலைக்கு வர சொல்லி யாரும் சொல்லலை. அதையும் செஞ்சுட்டு பகவத் பக்தியும் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவா பார்த்துருக்கா, எனக்கு வயசாகிட்டு வருது, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஃபுல் டைம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இறங்க போகிறேன், இட் வில் நெவர் ஹேப்பன், நான் எழுதி தரேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் போக போகிறேன்னா ஜென்மத்துக்கு போக போகிறது இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணும்போதே இருக்கிற ப்ரெஷர்லையும் இந்த இருக்கிற இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாவது பண்ணினா தான் அப்புறமா பண்ணுறது கொஞ்சமாவது மனசு வரும். இப்போவே யூஆர் ஃபைண்டிங் லேம் ரீசன்ஸ் அப்படின்னா அப்புறமா யூல் ஃபைண்ட் அனதர் ரீசன், அவ்வளோதான். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லும்படி எப்போ கிளம்ப போகிறோம் தெரியாது. யாருக்கா சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. நேற்று யாரோ கேட்டுட்டு இருந்தான், இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி இந்த மாலை போட்டுட்டு ஸ்ராத்தம் பண்ணலாமா அப்படின்னு. நான் ஒரே கொஸ்டின் தான் திருப்பி கேட்டேன். யாரோட அப்பா அம்மா வந்து கார்த்திகை மார்கழி மாதத்தில் நவம்பர் டிசம்பரில் போகக்கூடாதுன்னு 100 தான் போட முடியுமான்னு கேட்டேன். யாரு கையிலும் இல்லையே. அதனால அந்த கடமைகளையும் செஞ்சுட்டு பகவத் பக்தியும் பண்ணணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகாக சொல்லுவார், பகவான் உனக்கு 2 கை கொடுத்துருக்காரு. இந்த 2 கையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கையால் பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கோ, இன்னொரு கையால் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறது. 2ஐயும் பிடிச்சிக்கணும், ஒன்றை விட்டுட்டு ஒன்று போகாது. ஆனால் இவென்ச்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா, வித் யுவர் ரைட் ஹேண்ட் catch hold of Bhagavan's lotus feet, with your left hand catch hold of this worldly life. Over a period of time, eventually you leave this left hand and with both your hands catch hold of Bhagavan's lotus feet, because this is to be left and this is always right. At some point of time this is to be left and this is always right. அப்படிதான் நம்ம வாழ்க்கையை வச்சுக்கணும். ஏன்னா இந்த பகவத் பக்தி அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவு சுலபத்தில் வரதில்லை. இதெல்லாம் தாண்டி, இத்தனை விஷயங்களையும் தாண்டி. ஏன்னா நான் எப்பயுமே நிறைய உபன்யாசத்தில் சொன்ன விஷயம் தான், இருந்தாலும் சொல்கிறேன். பரமஹம்சர் அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். இந்த கலியுகம் இது ஒரு எக்ஸாம்பிள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராமகிருஷ்ணன் ஒரு அப்பா அம்மா இருக்கு, 2 பேரும் ஒர்க் பண்ணுற ஸ்திதி, ஃபேமிலி ஸ்திதி. 2 பேரும் ஆஃபீஸ் போகணும். அவர்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. இப்போ இந்த குழந்தையை